கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஏசப்பா ஒரு கடலோரத்தில் போதகம் பண்ண போகிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை அவர்களுக்கு உண்மைகளாக போதித்தார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாதனாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் எறின போது தீய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுடன் கேட்கிறவன் என்று அவர்களுக்கு சொன்னார். கடற்கரையில் மீன் பிடிக்கிறவர்களுக்கு மத்தியில் அந்த மீனவர்களுக்கு சொல்ல வேண்டிய சில ஆலோசனைகள் சொல்லியிருந்தா ஓகே. ஆனால் அங்கே போய் விவசாயத்தை குறித்து, நிலத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஏசப்பா சொன்ன ஒரு அழகான காரியங்களை பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கப்பட்ட போது மனுஷனையும் மிருகங்களையும் உருவாக்குவதாக ஆதியாகமம் 1:11 ஆண்டவர் விதையை குறித்து தான் சொல்லுகிறார். அதுவும் அவர் சொல்லும்போது பாருங்கள், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். விதை ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்முடைய இருதயத்தில் என்ன விதைத்திருக்கிறோம், வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் ஆசுதமுள்ள வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் கடந்து செல்லும். ஆண்டோடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காம என் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை, என் மனதிற்கு பிடித்த ஓட்டம், என் மனதிற்கு பிடித்த எண்ணங்கள், சிந்தனைகள், ஏக்கங்கள் என்று சொல்லி நாம் அவைகளை அதற்காக பிரயாசப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவைகளுடைய கிரியைகள் தான் அந்த ஜென்ரேஷன்ஸுக்கு ஃபார்ம் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த விதைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தாரோ அந்த விதைகள் அதனுடைய கனிகளை தரக்கூடிய அதனுடைய ஜாதிகளை தான் அந்த இடத்துல பிறப்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் இருதயத்தில் நல்ல விஷயங்கள் உதிக்குமானால், நல்ல விஷயங்கள் பிறக்குமானால், நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருப்பீர்களானால் உங்கள் ஜென்ரேஷனும் அதே போல் நல்ல விஷயங்களுக்காக ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஏக்கங்களையும் கெட்டதற்காக வைராக்கியமாக நின்று கொண்டிருப்பீர்களானால் அது இந்த இடத்துல கர்த்தர் சொல்றது பாருங்கள். கேளுங்கள், விதைக்க ஒருவன் புறப்பட்டான். அவன் விதைப்பதற்காக ஆசையாக புறப்பட்டான், ஏக்கமாக புறப்பட்டான். அவன் விதைக்கில் சில விதை வழியருகே, சில விதை மண்ணில்லாத இடம், சில விதை முட்செடி நடுவில், எல்லாமே முளைத்தது தான். நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆகாயத்து பட்சிகள் ஒரு பக்கம் பட்சித்து போட்டுச்சு. மண் ஆழமாக இல்லாதனால அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக முளைச்சி வெயில் ஏறின உடனே அதுவும் தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் முள்ளுள்ள இடங்களில் விழுந்து அதோடைய நெருக்கம் ஆட்டோமேட்டிக்காக நெருக்கி போட்டு வளர்ச்சி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நல்லதாகவே இருக்கட்டுங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நல்லதாகவே இருக்கட்டுங்க. யாரையும் கீழே நினைக்காதீங்க. நம்மளை காட்டிலும் எத்தனை பேர் மேலானவர்கள் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த காலையில் நீங்கள் சிட்டி பகுதியில், பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய பேப்பரெல்லாம் பொறுக்கிறதுக்கு, பழைய பால் பாக்கெட் கவரை பொறுக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க. அவங்க அழுக்கு உடையதான் அணிஞ்சிருப்பாங்க. காலையிலேயே நாய் கொல்லன்னு கொலைச்சிட்டு கிடக்கும். அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஒரு பெரிய வண்டி வச்சுக்குவாங்க. அதில் போயிட்டு காலையிலேயே அந்த என்னென்னலாம் அந்த இருக்கிறதோ அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதை வீணாக்க மாட்டாங்க. அதை கொண்டு போயிட்டு அதை ரெடி பண்ணி அதை கழுவி அதை சுத்தப்படுத்தி அதை மூலமாக ஏதாவது பணத்தை சம்பாதிக்க நினைப்பாங்க.
ஆனால் நல்லா பாருங்கள், இன்றைக்கி படித்தவங்களை காட்டிலும் அவங்கள்ட்ட இருக்கிற பணம் வித்தியாசமானது, விசேஷித்தமானது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நல்லா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையை பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் என்ன வேணால் விதைச்சிருப்பீங்க, எப்படி வேணால் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. இன்றைக்கே நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கோங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த ஆதியாகமம் 1:11 அழகாக சொல்லுது பாருங்கள். தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்றான். என்னென்னலாம் இருந்ததோ அதே மாதிரி முளைப்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரன், என் சகோதரியே, இது உங்களுடைய நேரம். நான் விசுவாசிக்கிறேன், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல உங்களுடைய குடும்பம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்க அப்படியே ஒப்பு கொடுத்துருவோம். இன்றைக்கி நீங்கள் உங்கள் சிந்தனைகளை தப்பான விதையை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் எண்ணத்தில் தப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் ஏக்கத்தில் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அவைகள் தான் அது பிறப்பிக்கவே தவிர நல்லது பிறப்பிக்க முடியாது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. யாரையுமே தப்பாக நினைக்காதீங்க, யாரையும் கீழே நினைக்காதீங்க. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கலாம். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே, யார் என்னென்னலாம் விதையை வைத்திருக்கிறாங்களோ அதோடைய ஆசிர்வாதங்கள் தான் பிறப்புக்கும் என்று நீங்கள் சொல்லிக்கிறீங்கப்பா. ஆமாண்டவரை, கேட்கறதுக்கு காதுடன் கேட்கறதுக்கு என்று நீங்கள் சொல்லிக்கிறீங்களே, இந்த அருமையான நாளில் கூட சில விதை நல்லெண்ணத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலம் தந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த பரிசுத்த மார்க் 4:8 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.